ஹலோ கைஸ், விடாமுயற்சி திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு டீசெண்டான ஒரு வச்சாங்க படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்கிற மாதிரி படத்தில் பெருசாக எதுவும் இல்லை. நமக்கு ஏற்கனவே தெரியும் படத்தில் அஜித் சாருக்கு நோ மாஸ் டேலாக், நோ மாஸ் சீன், நோ மாஸ் எலிவேஷன் சீன், மாஸான எதுவுமே கிடையாது. ஒரு காமன் மேனாக தான் படத்தில் வந்து பண்ணப்போன்றது தெரியும். அதே மாதிரி இது பிரேக் டவுன் திரைப்படத்தோட ரீமேக்குன்னு தெரியும். படம் இப்படி தான் இருக்க போகுது, இப்படி தான் நகரப்போகுது, எல்லாமே நமக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுமே படம் நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரு நம்ம தெரிஞ்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகும்ல, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மீட்ரு கூட இந்த திரைப்படம் எட்டாதது தான் இந்த திரைப்படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் மகிழ் அவரோட ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி ஒரு விஷயங்கள் பண்ணியிருந்தால் படம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கலான்றது என்னோட ஒரு கருத்தாக இந்த இடத்துல நான் வைக்கிறேன். அதே மாதிரி இந்த திரைப்படத்தோட பெஸ்ட் ஒர்க் அப்படின்னா அனிருத் அவரோட பிஜிஎம் இருக்கும், ஓம் பிரகாஷ் அவரோட டிஓபி இருக்கும் தான் இந்த திரைப்படத்தோட பெஸ்ட் ஒர்க்கு. அதுதான் இந்த திரைப்படத்தை ஒரு படி மேலே போய் நிறுத்துதுன்னே சொல்லலாம். முக்கியமாக ஏகே மற்றும் த்ரிஷா அவங்களோட ரொமான்டிக் போர்ஷன்ஸ் எதுவுமே வந்து எனக்கு பெருசாக கிளிக் ஆகலை. உங்களுக்கு கிளிக் ஆனிச்சான்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் காணுங்க. ஃபைனலி படம் வந்து ஒரு டீசெண்டான ஒரு வாட்சாக தான் எனக்கு பட்டுச்சு. உங்களுக்கும் அதே மாதிரி பட்டுச்சா இல்லை உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சா? உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் கான் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ்.